உம்முடைய ராஜ்யத்தின் விரும்பிக்காக நாங்கள் அதை செலவு செய்ய தேவன் எங்களுக்கு போதுமான ஞானத்தையும் கிருபையும் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவன், ஆண்டவரே கொடுக்க முடியாத ஒவ்வொருவரையும் கர்த்தாவே எங்கள் சபையில வேலை இல்லாமல், ஆண்டவரே சம்பளம் இல்லாமல் கடன் தொல்லைகளில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். தேவனுடைய கரத்தில் அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தேவன் அவர்களை வாழாக்காமல் தலையாக்குகிற தேவனா இருக்கிற அப்படின்னாலும் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தேவைகள் எல்லாம் சம்பூர்ணமாக எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிற அப்படின்னாலும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்கள் கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா உங்கள் கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையினாலே அநேக தடைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி பாஸ்டரும் சுகமாய் மதுரை சென்று அடையும்படி ஆண்டு கிருபை செய்தார். தொடர்ந்து அவர்கள் செய்ய வேண்டியதான பிரயாணங்களுக்கு ஆட்சேபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி பீகாரில் நடக்கதான சகோதரர் அகஸ்டின் ஜெயக்குமாருடைய பிள்ளைகளுடைய திருமணத்தில் கலந்து கொள்ளும்படியாய் அவர்கள் செல்ல போகிறார்கள். கர்த்தர் அதை அவர்களுக்கு வாய்க்க பண்ணும்படியாய் தேவ பிரசனம் அவர்களோடு கூட இருக்கும்படியாய் யாவரும் ஜெபிக்கும்படியாய் நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையா இருக்கிறனாலே கர்த்தருடைய பந்தி அது ஆசரிக்கப்படும். சபையார் யாவரும் அதில் ஆயத்தத்தோடு வந்து அதில் கலந்து கொள்ளும்படியாய் நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்த 2 கட்டளைகளை இது முதல்ல ஒன்று, நீங்கள் அப்பம் விட்டுல நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுப்பது முதலாவது. 2வது, எப்பொழுதெல்லாம் நாம் சபையார் கூடி வருகிறார்களோ அல்லது சபையில் கூடி வரும் நேரத்தில் அந்த அப்பம் விட்டுல கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வருகை குறித்தும் அவருடைய மரணத்தை குறித்தும் அது நாம் நினைக்கிறவர்களாய், அது நினைவுகளாய் ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவர்களாக இருக்கிறபடினாலே சபையார் ஒருவரும் அல்ல இது பண்ணாதபடிக்கு நீங்கள் ஆயத்தத்தோடு கூட நீங்கள் வரும்படியாய் அன்பாய் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். வழக்கம் போல நாளையிலிருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த ஃபாஸ்டிங் பிரேயர், அந்த ஸ்கிரிப்சர் கிளாஸ் நடக்கிற இடத்துல நடைபெறும். அது பிற்பகல் 1 மணி வரைக்கும் தான் நடக்கும். நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ தயவுசெய்து அதில் கலந்து கொண்டு கர்த்தர் நாமத்தை மையப்படுத்த முடியும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார், அநேக காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். ஆகவே சபையார் நீங்கள் உற்சாகமாக அதில் கலந்து கொண்டு கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தும்படியாய் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கடந்த வாரங்களிலே நாம் ஜெபித்ததான சோரன் மைக்கேல் மிகவும் ஒரு கிரிட்டிக்கலான நிலையில் அவருக்கு சென்னைக்கு நாம் அனுப்பி வைத்தோம். கர்த்தர் அந்த அவரை சுகமாய் காத்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அங்கே சுகமாய் இருக்கிறார். இங்கே ஆப்ரேஷன் பண்ணணும் அது முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க, ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அது ஆப்ரேஷன் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்தான வகுப்புகள் அறிவித்த பிரகாரம் இன்று முதல் அது ஆரம்பமாகும். ஞானஸ்தானம் எடுக்கிற விரும்புகிறவர்கள் நீங்கள் யாவரும் சௌரன் ஆல்வின் அவர்களை நீங்கள் சந்திக்க முடியும் அன்பாய் கேட்டுக்கிறார். அது அந்த வலது பக்கத்தில் உள்ளதான அந்த இடத்துல நடைபெறும். கர்த்தர் ஸ்தோத்திரம். மண்டே மீட்டிங் பிப்ரவரி மார்ச் மாதங்களிலே ஆண்டவருடைய சிலுவையை பற்றிதான காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். தொடர்ந்து நடைபெறும். விசேஷமாய் மார்ச் மாதத்திலே ஆண்டவருடைய பாடு மரணங்களை குறித்து விசேஷமாய் நாம் சிந்திக்கப் போகிறோம். அது பற்றிதான செய்திகளை கேட்கப் போகிறோம். அதனால எல்லாரும் அதுக்கு ஆயத்தமாய் நீங்களும் செபித்து வாருங்கள். கர்த்தர்களோடு கூட இடைபெறுவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். வருகிற திங்கட்கிழமை மாலை ஆராதனை எப்பொழுதும் போல 8:30 10 மணி வரைக்கும் இதே இடத்துல நடைபெறும். அதில் சென்னையில் இயேசுவே ஒளி என்றதான ஊழியத்தை செய்ததான சகோதரர் ஞான செல்வின் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை கொடுப்பார்கள். நேற்று தினத்தில் அவருடைய செய்தியை நான் கேட்டேன். ஒரு அருமையான நல்ல அபிஷேகிக்கப்பட்ட ஒரு நல்ல கர்த்தருடைய தாசன், ஒரு யங் மேன். அவர் நல்ல உற்சாகமாக ஆண்டவருக்காக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய செய்தியை, அவருடைய கர்த்தருடைய செய்தியை திங்கட்கிழமை அவர் கொண்டு வருவார்கள். நீங்களும் உங்களுடைய நண்பர்களை அழைத்து வரும்படியாய் நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுபோல நாம் கடந்த வாரத்தில் அறிவித்தது போல மைக்கேல் ஸ்மித் அவருடைய அந்த கான்சர்ட் துபாயில் அந்த டிஃபென்ஸ் அந்த கிளப்பில் நடைபெறுகிறது. மார்ச் மாதம் 1ஆம் தேதி. அவருடைய கட்டணம் 75 திராம், 150 திராம், 250 திராம். வண்டி அந்த கோல்டு சென்டர்லேருந்து அது புறப்படும் சொல்லியிருக்கார்கள். அதற்கு 25 திராம் என்று அறிகிறேன். அவருடைய டிக்கெட்டுகள் இருக்கும். நீங்கள் தேவையானவர்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். போன வாரத்திலே பாஸ் அறிவித்தது போல அந்த நோட்ஸ் எடுக்கதான அல்லது குறிப்பு எடுக்கதான அந்த நோட் புக் அங்கே விற்பனைக்கு இருக்கும். நீங்கள் அது 10 திராம் என்று விற்கிறார்கள். முடியாதவர்கள் 7 திராம் என்று கொடுக்கலாம் என்று ஆண்டவர் பாஸ்டர் சொன்னார். அதுவும் கொடுக்க முடியாதுங்க, 5 திராம் கொடுத்து வாங்கிக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன்னா 7 திராம் அவருடைய காஸ்ட்டு. அதனால் உங்களுக்கு எப்படி கொடுக்க விருப்பமோ நீ கொடுத்து வாங்கிக்கொள்ள முடியாது. அன்பா நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று
ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் ஜெபிக்க போறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசணும். எல்லாரும் எழுந்து ஒரு நிமிடம். நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள வார்த்தையான ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் நம்முடைய ஆத்மாவில் தேற்றப் போகிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் இந்த நாளில் நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்க போறது. ஹல்லேலூயா. அநேகருக்கு பாவத்தை குறித்து அது கண்டித்து உணர்த்த போகுது. ஹல்லேலூயா. அநேகருக்கு ரட்சிப்பின் வழியை இந்த நாளில் அது போதிக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்வேன்னு கலங்கி வந்திருக்கிற மக்களுக்கு ஆண்டு ஆறுதல் தரப்போறார். ஹல்லேலூயா. இந்த அருமையான ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பது ஆண்டவரே எத்தனை ஆண்டவரே பெரிய, எத்தனை நன்மை, எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆண்டவரே மகிமையானது. ஆண்டவரே நீர் எங்கள் தேவனாயிருக்கிறபடினால் நமக்கு நன்றி. எங்களை உங்களுடைய ஜனங்களை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். இந்த வனாந்தரமான தேசத்திலும் கர்த்தர் இந்த சபையை கொடுத்து கர்த்தர் எங்களை ஆராதிக்க உதவி செய்வதற்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைகள் இந்த இடத்துல இருந்து ஆண்டவரே நான் கேட்கும்படியாய் அப்படி உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த புல்பிட்டிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றித் தருகிறதுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு கூட இடைபெட போகிற அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே செய்தியை ஆண்டவர் தாங்கி வருகிற உங்களுடைய தாசனாய் ஆண்டவரே கத்தாவே ஆல்வின் அவர்களை நீங்க உங்களுடைய அபிஷேகத்தும் வல்லமையா இந்த நாளில் ஆண்டவரே கத்தாவை நீ பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சார் ஆல்வின் அவர்கள் கர்த்தரை செய்தி கொண்டு வரோம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2013 வருஷத்தின் இந்த கடைசி வெள்ளிக்கிழமையிலே கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், தேவ வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் தேவன் அடிமைக்கு பாராட்டின இந்த கிருபைகளுக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். மேசையிலிருந்து விழக்கூடிய துணிக்கைகளை கூட அருந்துவதற்கு தகுதி இல்லாமல் இருந்த என்னை தேவன் கிருபையாய் இறங்கி எத்தனையோ பரிசுத்தவான்கள் நின்ற இந்த ஸ்தலத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடிமைக்கும் ஒரு கிருபையை தந்ததை நினைத்து தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு கண்ணீர் துடைக்கப்படக்கூடிய நாளாய், ஒரு விடுதலை பெறக்கூடிய நாளாய், உங்கள் மனசில் உள்ள பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்கக்கூடிய ஒரு நாளாய், இங்கிருந்து கடந்து செல்லும் போது ஒரு மன மகிழ்ச்சியோடு திருப்தியோடு கடந்து செல்லக்கூடிய நாளாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் உங்கள் இதயங்களை திருப்புங்கள். நான் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்பின ஒரு காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். இயேசுவை காண விரும்புகிறோம். இந்த நாளில் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்பின அந்த காரியம், we want to see Jesus. இயேசுவை காண விரும்புகிறோம். இயேசுவை காண விரும்பின அநேகர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சிலரை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்கலாம். அவர்களை நாம் தியானிக்கும் போது with whom you are going to identify with them, அவர்களோடு நாம் யாரோடு நாம் அவர்களை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். இயேசுவை காண அநேகர் வாஞ்சித்தார்கள், அவர்களோடு நம்ம இந்த நாளிலே ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். இயேசுவை காண விரும்புகிறோம். முதலாக கர்த்தருக்கு சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து எழுப்புதல் அனுப்புங்கிற பாடலின் ஒரு கவியை நாம் பாடலாம். எழுப்புதல் அனுப்பும். எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும் எங்கள் உள்ளத்திலே. எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும் சீக்கிரத்திலே. வியாதியை நீக்கும், பிசாசை துரத்தும் இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. உலகத்தை மன்னியும், ஆவியை தாரும் இரட்சகரின் நாமத்திலே. எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும் எங்கள் உள்ளத்திலே. ஹல்லேலூயா. எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும் சீக்கிரத்திலே. வியாதி
துரத்தும் இயேசுவின்